வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறையில் லேபில் வேலைவாய்ப்பு வச்சிருக்காங்க. தகுதி பார்த்தீங்கன்னா 8th முடிச்சிருந்தா போதுமானதுங்க. கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 5/7/2024 நிரந்தர அரசு வேலை. இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ண நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இங்கே ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜாப் என்ன கேட்டகரி, எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஜாப் டைப் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாப்போட லொக்கேஷன் எங்கே, எவ்வளோ எஜுகேஷன் தேவை, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ லாஸ்ட் டேட், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே போனீங்கன்னா இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டிவாக ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கப்பா. என்னென்ன எஜுகேஷன், என்னென்ன ஜாப்லாம் வேகன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. பேர் மந்த் சேலரி எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு போஸ்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா, இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்காங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் இந்த அட்ரஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிளிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருப்போம். எல்லாமே கூகுள் டிரைவில் தான் கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கேயும் லோடிங்லாம் ஆகாது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இப்போ இந்த ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பத்திரிகை செய்தி, இது நியூஸில் வந்தது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க என்ன கேட்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மொத்தம் 4 பேஜஸ் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் இவங்க என்னெல்லாம் கேட்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ விண்ணப்பம் உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் விண்ணப்ப பேர், தகப்பன் பேர், பிறந்தநாள் டேட், பிறந்த தேதி, அதுக்கப்புறம் இனம் சான்றிதழ், அதுக்கப்புறம் கல்வி தகுதி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. கைபேசி எண் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம அட்மின் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ எப்படி மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஷேர் பண்ணுங்கள்.